ஹாய் வணக்கம் 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 காரைக்குடி வாழ் மக்களுக்கும் காரைக்குடி சுற்றுவட்டார மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது ஃபன் லைஃபின் சிலம்பு ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் காத்திட்டம் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்குது. நான் உங்கள் அன்பு தம்பி கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ காத்திட்டம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்ளிகேஷன் மூலமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம காரைக்குடி சேர்ந்தவங்களும் வாரத்தின் 2 நாட்கள் நம்ம லைவ் மூலமாக நம்மளுக்கு உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், அப்படி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், உங்களுக்கான எக்ஸாமினேஷனில் பொது கான்செப்டாக இருக்கிற சிலபஸை ஒன்றா எடுத்து உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதன்படி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம என்ன கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஓரலாக ஜென்ரலாக என்ன சாப்டர் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு பொதுவாக கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக சிலபஸில் எதுக்கு ஒரு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸை தவிர ஒதுக்கி வச்சுருவோம். ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது இல்லாமல் முக்கியமாக நம்ம கரண்ட் அஃபேர் இல்லாமல் வேறு எது முக்கியமாக அப்படி பார்க்கணும்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு போகலாம். இந்த ஹிஸ்ட்ரிக்கும் இந்தியன் பாலிட்டிக்கும் ஒரு லிங்க் இருக்குது, சரிங்களா? ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம கிளாஸஸ் எப்படி போகும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஓரலாக ஒரு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி டு இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி டு இந்தியன் தேசிய காங்கிரஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டு இந்தியன் பாலிட்டி. சரி, ஹிஸ்ட்ரினா என்ன? வரலாறு. வரலாறுனா நமக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள் ஆச்சு. முதல்ல வரலாறை எப்படி பிரிக்கிறாங்க, ஹிஸ்ட்ரி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன், அதுக்கப்புறம் மிட்வேர், அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. கிளியர்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், இன்னொன்று இடைக்கால இந்தியா, இன்னொன்று நவீன இந்தியா, அப்படி தானே பார்ப்போம். இப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து இடைக்கால இந்தியானா என்ன, இடைக்கால இந்தியாவிலேருந்து நவீன இந்தியானா என்ன, இந்த நவீன இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியன் பாலிட்டிக்குள்ளே எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஜென்ரலாக என்ன சாப்டர் நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத ஓரளவு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் கற்காலம், உலோக காலம் அப்படின்னு வரும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பிற்பட்ட காலம், அதுக்கப்புறம் உலோக காலம், அப்புறம் செம்பு காலம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வேத காலம் வரும். அதுக்கப்புறம் சமணர்கள், புத்தர்கள், அதுக்கப்புறம் குஷானர்கள், அதுக்கப்புறம் 1 by 1 அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம்னா சாணக்கிய வம்சம், எல்லா வம்சம் ஒரு வம்சம். இந்த வம்சத்தோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம உலக பாரம்பரியம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வரும். ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம படிக்க போகிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா என்ன, செம்பு காலம்னா என்ன, இரும்பு காலம்னா என்ன, செம்பு காலத்தில் யார் வந்தாங்க, இரும்பு காலத்தில் யார் வந்தாங்க, இது எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம 2 விஷயமா படிக்கணும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு இடத்துல நடந்தது. தென்னிந்தியாவில் என்ன நடந்துச்சு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ தென்னிந்திய வரலாறுன்னு தனியாக ஒன்று படிக்கணும். ஓவரால் இந்தியாவுக்கு என்ன வரலாறு இருந்துச்சுன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் தான் புத்த வம்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சமணர்கள், அப்புறம் குஷானர்கள், அதுக்கப்புறம் 1 by 1 வருவாங்க. இந்த சைடு நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் இருப்பாங்க, சோழர்கள், சேரர்கள். சோழர்களையே 2 விதமான சோழ வம்சம் இருந்துச்சு. முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள் அப்படிங்கிற ஒரு டைப் வரும். கான்செப்ட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ மனித பிறவிகள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி அரசர்கள் இங்கே ஒவ்வொரு அரசர்களும் தன்னுடைய வம்சத்தை நிறுவனாங்க, புரியுதுங்களா? அந்த வம்சத்தை நிறுவனதுக்கு அப்புறம் லாஸ்ட் வம்சமாக இருந்தது என்ன, அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், அப்புறம் முகலாய வம்சம், லாஸ்ட்ல அரசர் காலத்தில் லாஸ்டாக இருக்குது முகலாய வம்சம். அந்த முகலாய வம்சத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது, ஒரு வரலாற்றுலேருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு போனது எப்படி ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தாங்க, சரிதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு மனித பிரிவு உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் பகுத்தறிவு தன்மையுடன் சிக்கிமுக்கி கற்கள்லேருந்து தீப்பொறியை கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அரசர்கள் ஒவ்வொரு ஆண்டு இடம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க ஆண்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு வம்சத்தை இன்னொரு வம்சம் தோற்கடிச்சு அவன் கொன்று இன்னொரு வம்சத்தை ஒன்று கிரியேட் பண்ணி வம்சம் வரியாக ஒவ்வொருத்தங்களாக உருவாக்கப்பட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் இங்கே வராங்க. ஐரோப்பியர்கள் இங்கே வரும்பொழுது யார் இருந்தாங்க? முகலாய அரசு தான் கடைசியாக இருக்கப்பட்ட அரசு. ஸோ இந்த முகலாய அரசோட இந்த இடைக்கால இந்தியா ஓவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எதுக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2க்குள்ளே வரலாற்று காலம், இடைக்காலம், வரலாற்று காலம். வரலாற்று காலம்னா ஏஷியன், மிட்வேர், அப்புறம் மாடர்ன் இந்தியா. இந்த மாடர்ன் இந்தியாவோட ஸ்டார்டிங் என்ன? ஆக்சுவலாக அப்போதைக்கு நம்ம புக்கில் படிக்கும்போது மாடர்ன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மாடர்ன் இந்தியானா இப்போதைக்கு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு, அப்படி தான்.
ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெரிவேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும், முக்கியம் அது. சரிங்களா? சரி, இப்போ இந்த மாடர்ன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கடைசியில் முகலாய பேரரசு இருக்கும். இதை ரெண்டையும் இப்போ நான் பார்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாடர்ன் இந்தியாவிலேருந்து இந்தியன் பாலிட்டி இப்படி வந்துச்சு. இனிமேல் நம்ம எடுக்க போகிற கிளாஸில், நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்க போகிற கிளாஸில் முகலாய பேரரசு அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போயிடணும்னா இடைக்கால இந்தியாவில் முகலாய பேரரசு நான் எடுக்கும்போது சொல்லிடுவேன். நம்ம ஹிஸ்ட்ரியில் டாப்பாக பிரிச்சிருக்கோம், இது எந்த வகையை சார்ந்ததுன்னு நான் இனிமேல் கிளாஸ் எடுக்கும்போது கிளியராக சொல்லிடுவேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ மாடர்ன் இந்தியா எதுலேருந்து எது வரைக்கும்? மாடர்ன் இந்தியா என்னன்னா நவீன இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகைங்கிறாங்க. முதல்ல ஐரோப்பியர்கள் வருகைன்னா என்ன, அது ஏன் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஒரு கதை மாதிரி அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதுங்களா? ஸோ ஐரோப்பியர்கள்லாம் முதல்ல அவங்க எதுக்கு இந்தியாவுக்கு வரணும், அவங்கள வர்றதுக்கான நோக்கம் என்ன? ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு அஞ்சு நாட்டவர்கள் இங்கே வராங்க. அந்த அஞ்சு பேர் யார் யார், ஏன் வராங்க, இத்தனை நாள் வராதவங்க ஏன் இப்போ வராங்க? நம்பர் 1 கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு இங்கே நோக்கம் என்னன்னா ஒரு வணிகத்தலம் அமைக்கிறது. வணிகத்தலம்னா என்ன? வியாபாரம் பண்ணணும். ஸோ வியாபாரம் பண்ணணும்னா ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க ஒரு 5 பேர் அடுத்தடுத்து வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து தன்னுடைய வணிகத்தலத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமையில சண்டை வருது. வர்றவங்கள தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் முத வராங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வராங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வராங்க, அதுக்கப்புறம் டேனியர்கள் வராங்க, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. இந்த 5 பேர் வராங்க. இதுதான் மாடர்ன் இந்தியாவோட ஸ்டார்டிங். இங்கே வந்தவங்க வணிகத்தலத்தை நிறுவனம்னு நினச்சவங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டு லாஸ்ட்டில் இங்கே மக்களை அடிமைப்படுத்தி ஒரு லெவலில் கொண்டு வரணும். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்து கடைசியில் ஆங்கிலேயர்கள் ஒரு ஆதிக்கத்தை உருவாக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், ஆங்கிலேயர்கள் இங்கே நம்மளை அடிமைப்படுத்தணும்னு வரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கணும். வணிகத்தலம் ஆரம்பித்து வியாபாரம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறேன், என்னோடய பிரான்ச்சை வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் கொண்டாந்து வைக்கணும்னு வைக்கிறேன். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செட் ஆஃப் பீரியடில் கொடுத்துட்டு, அப்பா ஒரு 5 பேர்ப்பா உங்களுக்கு என்ன வேலைன்னா இங்கே போய் பிரான்ச் ஆரம்பித்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், ஆனால் நான் உங்களை அனுப்பி வச்சதுக்கான வரி எனக்கு கட்டிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வணிகத்தலம் ஒன்று ஆரம்பித்து அவங்களே இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சவ தான் இந்த வணிகக்குழு ஆட்கள். ஆனால் வந்தவங்க வணிகக்குழு ஆரம்பிச்சு இங்கே இருக்கிறவங்களை அடிமைப்படுத்தி, இங்கே ஒரு ஆளுமையை உபயோகப்படுத்தி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. போர்ச்சுகீசியருக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு சண்டை வரும். போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் சண்டை வந்து அது ஒரு பிரச்சனையாகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனை அடிச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் யார் வின் ஆகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வின் ஆகிடுறாரு. இந்த ஆங்கிலேயர்கள் வின் ஆகி இவங்களே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க, நான் தாப்பா இனிமேல் இங்கே கவர்னர், நான் தான் இந்த வங்காளத்தோட கவர்னர் அப்படின்னு. ராபர்ட் கிளைவுங்கிறவர் தான் லாஸ்ட்டில் இந்த இந்த வாரில் இவங்களுக்குள்ள நடக்கப்பட்ட வாரில் லாஸ்ட்டில் ராபர்ட் கிளைவ் தான் வங்காளத்தின் முதல் அண்ணருங்கிறார். நான் இனிமேல் எடுப்பேன், ஒரு ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். அவங்களுக்குள்ள சண்டை போட்டு நான் தான் இனிமேல் வருவேன், சரி நான் தான் இனிமேல் வரி வசூலிக்க போகிறேன் அப்படின்னு ராபர்ட் கிளைவ் முதல் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்து நாட்டவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து வேலைக்கு இந்தியாவுக்கு ஒருத்தர், நான் தான் இப்போ இங்கிலாந்து நாட்டுக்கார சேர்ந்தவன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டு, இங்கிலாந்து கவர்மெண்ட்டு, நான் வந்து வேலைக்கு ஒருத்தனை அனுப்புகிறேன், நீ ஒழுங்காக போய் கரெக்டாக எனக்கு வரி கட்டிடணும். யார் கட்டணும்? இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு இங்கே இருந்த கிழக்கிந்திய கம்பெனி குழு வரி கட்டணும். புரியுதுங்களா? நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் அவங்க எனக்கிட்ட வரி கட்டவே கிடையாது. இவங்க ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாருன்னா இங்கே இருக்கிற பணங்களை சுரண்டி இவர் திங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒழுங்கான வரியே அவரோட கவர்மெண்ட்டுக்கும் கட்டலை. இதனால டென்ஷனான நம்ம ஆளுங்க இங்கிலாந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்து அவங்களுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். இங்கிலாந்து கவர்மெண்ட்டு இங்கே இருக்கிற ஆங்கிலேய கிழக்கிந்திய குழுக்கு ஒரு சட்டத்தை பிறப்பிக்குது. அதுதான் முதலாக உருவாக்கப்பட்ட சட்டம்ங்கிற வார்த்தை அப்பதான் உருவாக்கப்படுது. புரியுதா? அதுதான் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டம் யாருக்கு வச்சதுன்னா இங்கிலாந்து அரசு இங்க இருக்கிற ஆங்கில கிழக்கிந்திய குழுக்கு நீங்க இப்படித்தான் வரி வசூலிக்கணும், இப்படி இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒழுங்குமுறை சட்டத்தை உருவாக்குது. அந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்கும்போது யார் கவர்னரா இருந்ததுன்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்படியே அவங்களோட சட்டம், அதுக்கப்புறம் தான் பட்டய சட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் பிட் இந்திய சட்டம் இருக்குது. ஒழுங்குமுறை சட்டம் 1773. அப்புறம் வந்து ஒழுங்குமுறை சட்டத்துக்கு அப்புறம் அதை கொஞ்சோண்டு திருத்துவாங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க, எடிட் பண்ணி பிட் இந்திய சட்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு நாங்கள் ஒழுங்குமுறைன்னு நான் உங்களுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம், அவங்க மட்டும் தான் வரி வசூலிக்கணும், உங்களோட வேலை அது மட்டும் தான் இருக்கணும், போரில் இதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு இங்கிலாந்து கவர்மெண்ட்டு இங்கே இருக்கிற நமக்கு கிடையாது, இங்கே இருக்கிற மக்களுக்கு சட்டம் அப்போதைக்கு உருவாக்கப்படலை.
ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒழுங்குமுறை சட்டமாகட்டும், பிட் இந்திய சட்டமாகட்டும், பட்டய சட்டம்னா அதுக்கப்புறம் பட்டய சட்டம்னு அதை சேஞ்ச் பண்ணி வரும். அதில் ஒரு பட்டய சட்டத்தில் தான் அங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு இவ்வளோ ரூபாய் வந்து நீங்கள் கல்விக்கு உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது கல்வி சம்மந்தப்பட்ட சட்டத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டம், அப்புறம் பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம் 1, 2 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிளிக் ஆகி இங்கே இருக்கிற ஒரு புரட்சி ஏற்பட ஆரம்பிக்குது. இங்கே ஆங்கிலேயர்கள் நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க, நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு பொறி கிளம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்புரட்சி வருது. அதுதான் 1857 ஒரு பெரும்புரட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இந்த 1857 இந்தியர்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் 1857 பெரும்புரட்சி யாருக்கு எதிரானது? ஆங்கிலேயர்களுக்கு எதிரானது. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம இங்கேருந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த போராட்டம் பண்ணியிருக்கோம். நம்மளை பொறுத்த ஆங்கிலேயர்கள் வெளியேற்றணும். ஆனால் இங்கே ஆங்கிலேயர்கள் வேற, கிழக்கிந்திய கம்பெனி வேற. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டாக வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை. புரியுதுங்களா? ஸோ 1757 நம்ம ஒரு பெரும் புரட்சியை கொண்டாந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. உடனே என்னடா உங்களை வேலைக்கு அனுப்பி உங்களை வந்து வியாபாரம் பண்ணுன்னு சொல்ல போனால் நீங்கள் அங்கே போய் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கி வச்சிருக்கீங்களா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு 1858 முதல் விக்டோரியா மகாராணி ஒரு அரசு பேரறிக்கை விடுறாங்க. என்ன பேரறிக்கை? விக்டோரியா மகாராணி அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு, இங்கிலாந்து கவர்மெண்ட்டு ஒரு பேரறிக்கை விடுது 1858. இதுக்கு அடுத்த வருஷம், பெரும்புரட்சிக்கு அடுத்த வருஷம். அதன்படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேலை பார்த்ததெல்லாம் போதும், கிழக்கிந்திய கம்பெனி நீங்க பண்ணதெல்லாம் போதும், வியாபாரம் இழுத்து மூடப்படுது, இனிமே கிழக்கிந்திய கம்பெனி அங்கே ஓப்பன் பண்ணப்படாது அப்படின்னு இந்த பேரறிக்கை சொல்லுது. உடனே நம்ம சந்தோஷத்துல இருக்கக்கூடாது. கிழக்கிந்திய கம்பெனி தான் மூடுவேனே தவிர உங்களோட ஃபுல் கண்ட்ரோல் இனிமே எங்க கையில இருக்கும்னு இந்த இந்தியர்கள் இருக்கிற எல்லா வரி வசூலும் எல்லா கண்ட்ரோலையுமே இங்கிலாந்து கவர்மெண்ட் டைரக்டா எடுத்துக்குது. சொல்றது புரியுதா? ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரெண்டு பேரை நியமிச்சு, ஒருத்தர் பேரு வெளியுறவுத்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்க. ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னன்னா, இங்க இருக்கிற இந்தியர்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபர் அங்கே பாராளுமன்றத்தில் இருப்பாரு, அவரும் ஆங்கிலேயர்களே. ஒண்ணு, ஒரு கவர்னரை இங்க இருக்கிறவங்களுக்கு, எப்படி சொல்றதுன்னா, இங்க இருக்கிற வணிக குழுவை ஆராய்ச்சி இது பண்றதுக்காக, கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு கவர்னரை போட்டிருப்பாங்க. அவர் தான் இந்தியாவின் கவர்னர், வங்காளத்தின் கவர்னர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ கிழக்கு வணிகக்குழு கம்பெனிட்ட இருந்து டைரக்டா எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்தியர்களுக்கெல்லாம் கொடுக்கல. இங்கிலாந்து கவர்மெண்ட் இங்க இருக்கிற கிழக்கு வணிகக்குழு கம்பெனிக்காக, ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு கம்பெனிக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. அதை திருத்தினதான் 1784 பிட் இந்திய சட்டம். அப்படின்னா என்ன, அதுல இருக்கிற டெஃபினிஷனா என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, 1858 கொண்டாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 by 1 இதன்படி என்ன சொல்லிடுவாங்க, வங்காளத்தோட ஆளுநரை, இதுக்கு முன்னாடியே ஆளுநர் இருந்தார், அதான் சொன்னேனே, ராபர்ட் கிளைவ் முதல் ஆளுநராக அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுல இருந்து வங்காளத்தின் ஆளுநர் அழைக்கப்பட்டவர், இதுக்கப்புறம் இந்தியாவின் ஆளுநர் என அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடுவாங்க. அப்ப வங்காளத்துடைய வங்காளத்தின் முதல் ஆளுநர் கேட்டா ராபர்ட் கிளைவ். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வங்காளத்தின் முதல் ஆளுநர் யாருன்னா வருது, ரொம்ப முக்கியம். அப்புறம் 1773 ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இனிமே வங்காளத்தின் ஆளுநர், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவார், ஒரே ஒரு வார்த்தை. அப்ப 1773 சட்டம் வர்றப்ப யார் இங்க ஆளுநராக இருந்தாருன்னு ஒரு செக் பண்ணணும். அப்ப வாரன் ஹேஸ்டிங் இருந்தார். வாரன் ஹேஸ்டிங்னா யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றா பார்க்கலாம். ஸோ அப்போதைக்கு இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆளுநர் யார் இருந்தாரோ அவர் தான் வங்காளத்தின் தலைமை ஆளுநர். சொல்றது புரியுதா? வங்காளத்தின் ஆளுநர் என்ன அழைக்கப்படுவார்னா ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் தலைமை ஆளுநருங்கிற போஸ்ட் எதன் அடிப்படையில் வருது, எந்த சட்டத்தின் அடிப்படையில் வருதுன்னா ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம் பாராளுமன்றம், அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றம் யாருக்கு கொடுக்கறது, இங்க இருக்க கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்குது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன ரூல் கொடுக்குது,
இனிமேல் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதில் ஒரு லைன் என்னென்னா, இனிமேல் வங்காளத்தின் ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதில் இருந்ததுனால ஒழுங்குமுறை சட்டம் வந்த அடுத்த செகண்டு அப்போதைக்கு இருந்த வங்காளத்தின் ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங் மாறுகிறார். கொஸ்டின் கேட்கலாம், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் யாரு? இதோட விட்டாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் பெரிய பிரச்சனை இங்கே பெருசாக வந்தது. 1858 ஒரு 1857 ஒரு பெரும் புரட்சி வருது. அதுக்கு முன்னாடியே இந்த சட்டம் வந்துருது. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1858 கிழக்கிந்திய கம்பெனி மூடப்பட்டதுன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், இனிமே வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுபவர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஐயோ, அப்ப இப்ப யாரு இங்க இருந்தா காணிங் பிரபு இருந்திருப்பாரு. அப்ப இந்தியாவின் தலைமை ஆளுநர் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா காணிங் பிரபு. புரியுதுங்களா? இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்ற பெயர் வந்து எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டதுன்னா 1858. கிழக்கிந்திய கம்பெனி மூடப்பட்டது எந்த சட்டத்துல? அது 1858. புரியுதுங்களா? புரியுதா? அதுக்கப்புறம் வந்து இவங்க கொண்டு வந்து இதுக்கப்புறம் தான் 1920 இயக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சௌரி சௌர சம்பவம் வந்துச்சு. அப்புறம் வெளியேறு எல்லா இது இன்சிடென்ட் வந்து அப்புறம் 1947 சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடர்ன் இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வருகைனா யார் இப்போ நம்ம பார்க்க போற கிளாஸ். புரியுதுங்களா? ஏன்னா இனிமேல் நமக்கு ஒழுங்குமுறை சட்டம்னா என்னன்னு கேட்கக்கூடாது. இனிமேல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். சொல்கிறது நல்லா புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த இந்த ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, இனிமேல் நான் கிளாஸ் எடுக்கும்போது நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது ஐரோப்பிய வருகை இன்னைக்கு கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் வர்றப்ப கவர்னர் யாருன்னா யார், ஒழுங்குமுறை சட்டம்னா என்ன, யார் வந்தா, இவங்க எப்படி சண்டை வந்துச்சு, என்னென்ன சண்டை வந்துச்சு, கர்நாடகா போறனா என்ன, பிளாஸ்டிக் போறனா என்ன, பக்சார் போறனா என்ன, எந்த போர் அப்போ யார் ஜெயிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோலில் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததுக்கான முக்கியமான போர் என்ன, ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்கான முக்கியமான 2 போர்கள் என்ன, பிளாஸ்டிக் போர், பக்சார் போர். பிளாஸ்டிக் போர் 1757, 1757 பிளாஸ்டிக் போர், 1784 பக்சார் போர், 84 பக்சார் போர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக ஒன்று வரும். ஸோ பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் தான் கடைசி போர். அதில் ஒன்றா ஆங்கிலேயர் தன்னோட ஆதிக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இதோட முடிச்சிட்டோம்னா மாடர்ன் இந்தியா ஓவர். இந்த மாடர்ன் இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியன் பாலிட்டி எப்படி போணுச்சுன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1947 வந்ததுக்கப்புறம் சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 2 இதை ரெண்டு உருவாக்குறாங்க. ஒன்று இடைக்கால அரசு, இன்னொன்று அரசியல் நிர்ணய சபை. இடைக்கால அரசு இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருக்கேன். இடைக்கால அரசு எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அது வரைக்கும் இங்கே இருக்கிற டெம்பரவரியான கவர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இடைக்கால அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருக்கும் முகமது அலி ஜின்னாவுக்கும் போட்டி வைக்கிறாங்க. நேருஜி ஜெயிக்கிறாரு. ஸோ அதனால நேரு அவர்களை தலைவராக கொண்டு இடைக்கால அரசு உருவாக்கப்படுது. இது சுதந்திரம் கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு டெம்பரவரியான கவர்மெண்ட் தனியாக போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் அரசியல் நிர்ணய சபை 1946 உருவாக்கப்படுது. அரசியல் நிர்ணய சபையோட நோக்கம் என்னன்னா, நமக்கு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நம்ம இந்த அரசியல் நிர்ணய சபை. சரிதானே? அந்த அரசியல் நிர்ணய சபையில் நிறையா கமிட்டி போட்டிருந்தாங்க. அதில் வரைவு குழு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வரைவு குழுவோட தலைவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவங்க அப்புறம் எப்படி எழுதினாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சரத்துக்கள் என்ன, அவங்க எழுதப்பட்ட போது எப்போ நடைமுறைக்கு வந்தது, எது அங்கீகரிச்சாங்க அப்படின்னு கான்செப்ட் பார்த்துட்டு இந்தியன் பாலிட்டியில் அப்படியே ஜாயின் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன தாண்டா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் நான் மாடர்ன் இந்தியாவும் இந்தியன் பாலிட்டியும் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடர்ன் இந்தியாவோட ஸ்டார்டிங், ஐரோப்பியர்கள் வருகை, யார் வந்தாங்க, அவங்க எந்தெந்த வருஷம் என்ன பண்ணாங்க, அந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியில் ஏற்கனவே நான் அட்டவணை ஃபுல்லாக முடிச்சுட்டேன், ஷெடியூல்ஸ் முடிச்சாச்சு, பார்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆனால் பார்ட்ஸில் இருக்கிற முக்கியமான சரத்தை நம்ம முடிக்கல. அந்த பார்ட்ஸில் இருக்கிற ஆர்டிக்கலை 1 to 32 ஆர்டிக்கல் நம்ம போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் பார்த்தோம், நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் எது விடுபட்டிருக்கோ அது பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம கிளாஸில் நான் பார்த்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இந்தியாவும் இந்தியன் பாலிட்டியும், இது ஐரோப்பியர்கள் வருகை எடுப்பேன், அதில் ஒன்று எடுப்பேன், இதில் ஒன்று எடுப்பேன், இதில் ஒன்று எடுப்பேன், இப்படியே இன்டர்கனெக்ட் பண்ணி இந்த மாடர்ன் இந்தியாவையும் அந்த இந்தியன் பாலிட்டியும் லிங்க் பண்ணி இது 2 போர்ஷனும் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கேஸ்டிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் தனியாக இந்த இடைக்கால இந்தியானா ஏஷியன் இந்தியானா தனி கான்செப்ட். சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது தனி கான்செப்ட். இப்படி தான் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நான் சொன்னது. ஸோ உங்களுக்கு அதை புரியுதா? ஸோ வந்து வரலாற்று முற்பட்ட காலத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம இந்தியன் பாலிட்டி வரையும் நம்ம லிங்க் கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிற சாப்டர் என்னென்னா, மொத்தம் மாடர்ன் இந்தியாவும் இந்தியன் பாலிட்டியும் ஒரு சாப்டர் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வருகை. சரியா?
வாங்க கிளாஸ் போகலாம். சரி, நான் ஏற்கனவே சொன்னாப்புல ஐரோப்பியர்கள் இங்கே வராங்க, ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வராங்க. சரிங்களா? எத்தனை பேர் வராங்க, எத்தனை சேர்ந்தவங்க வராங்க? மொத்தம் 5 பேர். இந்த 5 பேர்களையும் கவுண்ட் படி கேட்பாங்க, ஏறு வரிசையில் எழுதுன்னு கேட்பாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரிப்பிட்டேஷன் கொஸ்டின்ஸ். ஸோ யார் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள். அடுத்து வந்து போர்ச்சுகீசியர் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. முதல்ல இவங்களுக்கு ஏன் இப்போ மட்டும் இங்கே வரணும், இதுக்கு முன்னாடி வர வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1453 ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. 1453 என்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டின் நோபல் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், கான்ஸ்டாண்டின் நோபலை கைப்பற்றிடுவாங்க. துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டின் நோபலை கைப்பற்றியதுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரைவழி பயணம் நிறுத்தப்பட்டது. யாருக்கு யாருக்கும்? ஐரோப்பியர்களுக்கும் இந்தியர்களுக்கும். தரைவழி பயணம் கட் பண்ணிடு, ஏன்னா அந்த இடத்த தான் துருக்கியர்கள் கைப்பற்றிட்டாங்க. ஸோ துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டின் நோபலை கைப்பற்றியதுனால இந்தியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் தரைவழி பயணம் தடை செய்யப்பட்டது. ஐயோ, நம்ம அந்த நாட்டில இருந்து வணிகத்திலிருந்து அதுல இருந்து தானே எல்லாமே நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இப்போ தரைவழி பயணம் போச்சு, இப்போ என்னடா பண்றதுன்னா சரி ஒரு கடல்வழி பயணத்தை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நிலைமை வருது. சொல்லுங்க, உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 1453 என்ன நடந்துச்சுன்னா, துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றினாங்க. துருக்கியர்கள் ஃபுல்லா எழுத முடியாது, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றிட்டாங்கப்பா. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் சரி நான் போய் ஒரு பாதையை ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1487 ஒருத்தர் போறாரு. ஒரு இந்த கடல்வழி பயணத்தை நான் இந்திய திருநாட்டை வந்து அடையிறதுக்காக, இந்தியாவில் ஒரு நாடு கிடையாது, அது ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் போறாரு. அவர் தான் பார்த்தலோமியோஸ் டயஸ். இந்த பார்த்தலோமியோஸ் டயஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொன்னவர் புயலின் காரணமாக ஆப்பிரிக்காவோட தென்முனையை அடைஞ்சிடறாரு. உங்களுக்கு புரியுதா? பேசிக்ஸ்ல இருந்து போயிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், பார்த்தலோமியோஸ் டயஸ் வந்து ஆப்பிரிக்காவின் தென்முனையை அடைஞ்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் புயலின் காரணமாக அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதை நன்னம்பிக்கை முனை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ நன்னம்பிக்கை முனையை கொண்டவர் யாரு? இல்லை நன்னம்பிக்கை முனையை வந்து யாருனால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பார்த்தலோமியோஸ் டயஸ் பார்த்தாரு, நன்னம்பிக்கை முனையை பார்த்தாரு. ஸோ பார்த்தலோமியோஸ் டயஸ் என்பவரால் நன்னம்பிக்கை முனை உருவாக்கப்பட்டது. வருஷம் கேட்டால் 1487. ஓகேவா? முக்கியம். ஸோ நன்னம்பிக்கை முனை ஆப்பிரிக்காவின் தென்முனை. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1498 ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக வாஸ்கோ ட காமா அப்படிங்கிற ஒரு பர்சன் இங்கே கோழிக்கூடுங்கிற ஒரு இடத்த வர்றாரு. கோழிக்கூடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாக்கு பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? கோழிக்கூடு அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சந்திக்கிறாரு. ஓகேங்களா? யாரு? வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் டைம் 1498 வராரு. கோழிக்கூட வந்துட்டாரு. அப்போதைக்கு அங்கே இருந்த மன்னர் சாமரின் அவரை அன்புடன் வரவேற்கிறார். ஸோ வாஸ்கோ ட காமா முதலாக இந்தியா வந்த வருடம் 1498. அவர் வரும்பொழுது அவர் வரவேற்றவர் யாருன்னா மன்னர் சாமரின். ஓகேவா? எந்த இடத்துக்கு வராரு? கோழிக்கூடுங்கிறது வராரு. புரியுதோ? புரியணும். ஓகேவா? அப்புறம் 1502 போட்டிருக்கா, அப்ப செகண்ட் டைம் வராரு. 1502 செகண்ட் டைம் அதே வாஸ்கோ ட காமா வராரு. கண்ணனூருக்கு வராரு. கண்ணனூருக்கு வந்தோடனே ரெண்டாவது டைம் வர்றப்ப 3 இடத்துல அவர் வணிக தளத்தை ஆரம்பிச்சிடறாரு. வணிகத்தலம்னா இங்க வணிகம் செய்யறதுக்கான ஒரு தளத்தை அமைக்கிறாங்க. சரிங்களா? கோழிக்கூடு, கண்ணனூர், கொச்சி 3 இடத்துல வணிகத்தலத்தை அமைக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்சு. ஐ மீன் போர்ச்சுகீசியர்கள் வணிகத்தலத்தை ஆரம்பிச்சது 1502. சரிதானே? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1505 முதலாக போர்ச்சுகீசியர், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீசியர்கள் பிரான்சிஸ் டி அல்மெய்டா. அல்மெய்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு அல்மெய்டா, இன்னொன்று அல்புகர்க்கு. அல்புகர்க்கு ரெண்டாவது சொல்லுவேன்.
பிரான்சிஸ் டி அல்மெய்டா, அல்போன்சா டி அல்புகர்க்கு. இந்த 2 கேரக்டர் தான் சார் போர்ச்சுகீஸில் இம்பார்ட்டண்டான ஒரு கவர்னர்ஸ். அதுக்கு மேலே கவர்னர்ஸ் உங்கள் புக்கில் இல்லை. சரிங்களா? பிரான்சிஸ் டி அல்மெய்டா இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னரா போர்ச்சுகீசியர்கள். சரிங்களா? சரி, ஓகே. சரி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நீலக்கடல் கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப டெப்த்தாக போக வேணாம், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீலக்கடல் கொள்கையை உருவாக்குனவர் யாரு? பிரான்சிஸ் டி அல்மெய்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரான்சிஸ் டி அல்மெய்டா ஒரு முதல் கவர்னர், போர்ச்சுகீஸோட முதல் கவர்னர் 1505. அதுக்கப்புறம் 1509 செகண்ட் கவர்னர் வராரு. புரியுதுங்களா? அவர் தான் அல்புகர்க்கு, அல்போன்சா டி அல்புகர்க்கு. சரி, இவங்க 2 பேர்த்துல முக்கியமானவங்க யாரு? இங்க போர்ச்சுகீசியர்கள் ஒரு வலிமை பெறுறதுக்கான முக்கியமான கவர்னரா இருந்தது யாருன்னு கேட்டா இவர் தான். நீலக்கடல் கொள்கைன்னு கேட்டா இவர். போர்ச்சுகீசியர்கள் வலிமை மிகுந்த ஒரு பிக்கஸ்ட் ஒரு இதை போர்ச்சுகீசிய ஒரு அரசை கொண்டாந்தவர் யாரு? வணிகத்தலத்தை உருவாக்கினவர் யாரு அப்படின்னு கேட்டா இவங்க தான், அல்புகர்க்கு. இவர் இந்தியர்களுக்கு இடையான திருமண உறவை வரவேற்றாரு. ஸோ சொல்றவங்களுக்கு புரியுதா? இவர் என்ன பண்றாருன்னா 1510 கோவாவை கைப்பற்றாரு. சரிங்களா? சாமரின் மன்னத்திலிருந்து கோவாவை கைப்பற்றுவாரு. சரிங்களா? இந்த கோவாவை கைப்பற்றுறதுனால இவர் எப்ப கோவாவை கைப்பற்றாரோ அப்பயே அதோட வணிக தலைமையாகமாய் மாறிடுது. ஸோ கேட்பாங்க, போர்ச்சுகீசியர்களின் தலைமை வணிகத்தலம் எது? அதோட தலைமையிடம் எங்க இருக்கு? போர்ச்சுகீசிய வணிகத்தலம் தலைமை எங்க இருக்கு? கோவா. புரியுதுங்களா? 1515 இவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கோவா, டையூ, டாமன் அப்படிங்கிற பொசிஷன் வந்துடுது. ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வலிமை இழந்து எல்லாத்தையும் விட்டுறாங்க. இதுதான் போர்ச்சுகீசியர்களோட ஒரு ஹிஸ்ட்ரி. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்க, 1453 துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றாங்க. கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றினதுக்கப்புறம் தரைவழி பயணம் தடை செய்யப்படுது. ஸோ கடல்வழி பயணத்தை கடல்வழி ஒரு பாதையை உருவாக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் 1487 நன்னம்பிக்கை முடியை பார்ட்டலோமியூஸ் டயர் அடையிறாரு. அதுக்கப்புறம் புயல்னால அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் 1498 யாரு? வாஸ்கோ ட காமா இங்கே வராரு. கோழிக்கூடுக்கு வராரு. மன்னர் சாம்பலின் அவர் அன்போட வரவேற்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1802 செகண்ட் டைம் வராரு. கோழிக்கூடு, அப்புறம் கொச்சி, அதுக்கப்புறம் கோழிக்கூடு கொச்சின் அந்த இடத்துலனா வணிகத்தலம் உருவாக்குறாரு. கண்ணனூர், கோழிக்கூடு, கொச்சி 3 இடத்துல வணிகத்தலம் அமைக்கிறாரு. 1505 நீலக்கடல் கொள்கையை உருவாக்கிய பிரான்சிஸ் டி அல்மெய்டா முதல் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1509 2வது கவர்மெண்ட் அல்போன்சா டி அல்புகர்க்கு உருவாக்கப்படுறாரு. அல்புகர்க்கு தான் போர்ச்சுகீசியர் ஒரு வலிமை பெறுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு. 1510 கோவாவை கைப்பற்றாங்க. கோவா கைப்பற்றி தன்னுடைய தலைமை இடமா மாற்றிடுறாங்க. 1515 இவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கோவா, டையூ, டாமன்கிறதெல்லாம் அது அவங்க கண்ட்ரோலில் வருது. ஆனால் அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்க அதை இழந்துடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வந்த கோவா, டையூ, டாமன் அதனால தான் இப்போயுமே இந்த நாட்டில் அங்கே வேற மாதிரி ஒரு கலாச்சார பண்பாடு ஒரு மாறிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். இந்த கோவா, டையூ, டாமன் இதெல்லாம் யூனியன் பிரதேசங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் டெரிட்டோரியில் இது பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் மத்திய ஆட்சி பகுதிக்கு கீழே இதெல்லாம் கண்ட்ரோலில் வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக புரியும். புரியுதுங்களா? சரி, அடுத்து போலாமா? பீஜ்பூர் மன்னர்ல இருந்து கோவாவை கைப்பற்றிருப்பார். சரி, இப்போ போர்ச்சுகீசியர்கள் முடிச்சாச்சு. போர்ச்சுகீசியர்கள் இந்த 5 பேர்த்துல போர்ச்சுகீசியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 பேர்த்துல இங்க வணிகத்தலம் ஆரம்பிச்ச ஒரு ஆள் யாருன்னா நம்ம போர்ச்சுகீசியர்கள் மட்டும்தான். ஒரே பாயிண்ட். அப்ப மற்றவங்கெல்லாம் அவங்க நாட்டிலே வணிக குழுவை ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல வணிக குழுன்னா நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு குழு. இந்த குழுவை அந்த கவர்மெண்ட் தான் உருவாக்கணும். சும்மா 4 ஆங்கிலேயர்கள் இங்க கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. அப்படித்தானே? நான் வேற நாட்டில் போயிட்டு ஒரு கடையை ஓப்பன் பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? ஸோ ஆனால் அந்த போர்ச்சுகீசியர்கள் தரைவழி பயணம் இல்லாதனால கடல்வழி பயணத்தை உருவாக்கி இங்கே வணிகத்தலத்தை ஆரம்பித்தது இவங்க ஒருத்தங்க தான்.
மற்ற எல்லாருமே அவங்க நாட்டில் ஒரு வணிகக்குழு ஆரம்பித்து இங்கே அதை வழியாக வராங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸியர் முடிஞ்சிச்சு. அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா டச்சுக்காரர்கள். டச்சோட கான்செப்ட் என்னன்னா 1602 ஃபஸ்ட்டு டச்சுக்காரர்கள் அவங்களுடைய உருவாக்குறாங்க. எங்கே? ஹாலாந்து நாட்டில் அவங்க உருவாக்குறாங்க. டச்சுக்காரர்கள் ஹாலாந்து நாட்டில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படுது 1602. முடிஞ்சு போச்சா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1605 இவங்க ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வணிகக்குழு ஆரம்பிக்கிறாங்க? மசூலிப்பட்டினம். சரிங்களா? மசூலிப்பட்டினத்தில் தன்னுடைய வணிகக்குழு ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? போர்ச்சுகீஸரோட சண்டை போடுறாங்க. இந்த போர்ச்சுகீஸரோட சண்டை போட்டு ஒரு இடத்த வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுதான் நாகப்பட்டினம். மசூலிப்பட்டினம், நாகப்பட்டினம் புரியறதுக்காக. உடனே எப்போ நாகப்பட்டினத்தில் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்களோ அதுவே இவங்களோட தலைமையிடமா மாற்றிடுறாங்க. ஸோ நாகப்பட்டினம் தான் இவங்களோட தலைமையிடம். பொறுத்துக்களை கேட்டு வச்சிடலாம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்களோட தலைமையிடம்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு தலைமையிடம்னா ஒரு சைடு வச்சிடலாம். ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்களே தெரியல, கேட்கலாம். ஸோ நாகப்பட்டினம் இவங்களோட தலைமையிடமா மாற்றிட்டாங்க. அப்புறம் பழவேற்காடில் ஒரு கோட்டையை கட்டினாங்க, பழவேற்காடு. அப்புறம் சூரத்து, அப்புறம் ஆக்ரா அப்படின்னு போகும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கான்செப்ட் என்ன? 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படுது ஹாலாந்தில். சரிங்களா? நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி சொல்லலாம். ஃபைன். அதுக்கப்புறம் 1605 இவங்க மசூலிப்பட்டினத்தில் முதல் வணிகத்தலத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட தலைமையகம் நாகப்பட்டினமாக இருந்துச்சு. முக்கியமான வணிகத்தலம்னா பழவேற்காடு சொல்லலாம், ஏன்னா இங்கே ஒரு கோட்டை ஒன்று கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களோட முக்கியமான கேஸ்னா 1623 அம்பாயினா படுகொலைன்னு சொல்லுவாங்க. அம்பாயினா படுகொலைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பாயினாங்கிற இடத்துல இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை, வார். அதில் ஆங்கிலேயர்கள் இவங்க கொண்டுட்டாங்க. யாரு? டச்சுக்காரர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இவங்களை பற்றி சொல்கிறது இந்த 3 வருஷம் மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602 உருவாக்கப்படுது. 1605 மசூலிப்பட்டினம், நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வணிகத்தலம் உருவாக்குனது மசூலிப்பட்டினம். அப்புறம் பழவேற்காடு இவங்க கோட்டை கட்டுறதுனால அது ஒரு முக்கிய வணிகத்தலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரத்து, ஆக்ரா இந்த மாதிரி இடத்த இவங்க கைப்பற்றினாங்க. ஃபினிஷாக. ஸோ டச்சுக்காரர்கள் இவங்க தான். ஸோ இரண்டாவதாக வந்தவங்க யாருன்னு கேட்டால் டச்சுக்காரர்கள். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் டச்சுக்காரர்கள். சரியா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் ஆங்கிலேயர்கள். இந்த ஆங்கிலேயர்கள் வந்து யாருக்குன்னா தேர்டு. இங்க ஆங்கிலேயர்கள் வருவாங்க, இங்க டேனியர்கள் வருவாங்க, இங்க பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. இப்ப இந்த 5 பேர்ல யாருக்கு சண்டை லாஸ்ட்ல வந்து முட்டிக்கும், நீயா நான் போட்டினா இவங்க 2 பேருக்கும் முட்டிக்கும். இவங்க 3 பேர்லாம் காலி. அது இவங்க வந்து எழுதி கொடுத்துட்டே போயிடுவாங்க. டேனியர்கள்ல ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். டேனியர்கள்ல 16 டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படும். ஓகேங்களா? டென்மார்க்ல நாட்டில் டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படும். 1620 தரங்கம்பாடியில் வணிக தளத்தை உருவாக்குவாங்க. ஸோ டேனியர்கள் முதலாக வணிக தளத்தை உருவாக்குறதுன்னா தரங்கம்பாடி. முக்கியமான கொஸ்டின். அப்புறம் 1845 எப்பா சாமி என்னால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஆங்கிலேயர்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வித்துக்கிட்டு இவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான், டேனியர்கள் ஓவர். டேனியர்கள் ஒரு 4th பர்சனாக உள்ள நுழையிறாங்க. இவ்வளோதான் சார். இந்த டேனியர்கள் டச்சுக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸி. டச்சுக்காரர்கள் 3 வருஷம் என்னன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இது 1616, 1620, 1645. சரிதானே? புரியுதுல? இது 1602 சொன்னேன், 1605 சொன்னேன், அப்புறம் லாஸ்ட்ல வந்து 1623 சொன்னேன். இது ஒரு 2 ஒரு பேரா வச்சுக்கோங்க, போர்ச்சுகீஸில் தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். சரி, இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் வச்சு பார்த்தலாம். பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரினா பிரெஞ்சுக்காரர்கள். லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி தான் அவங்களோட ஒரு முக்கியமான வணிகத்தலமாக இருந்துச்சு, ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இவங்களை பற்றி பார்த்தோம்னா 1664 முதலாக 14வது லூயிஸ் மன்னர்
பிரெஞ்சு 14வது லூயிஸ் மன்னன் கால்பாட் அப்படிங்கிறவர் தான் அந்த வணிக குழுவை உருவாக்குறாரு. சரிங்களா, அவரோட தலைமை. சரிங்களா, தளபதி, அதாவது 14வது லூயிஸ் மன்னன் தளபதி கால்பாட். கால்பாட் தான் ஃபர்ஸ்ட். இதை நான் எதுக்கு சொல்லிட்டேன்னா பிரெஞ்சு காலத்தில் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் 1667 1669 இவங்க ஃபர்ஸ்ட் மசூலிப்பட்டினம், சூரத். சரிங்களா, அது 2 இடத்துல இங்கே வராங்க. இங்கே அவங்க வணிகத்தலத்தை உருவாக்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இது 2 முக்கியமான ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் சூரத்து, மசூலிப்பட்டினம், பாண்டிச்சேரி இந்த 3 இடத்துலையும் கண்ட்ரோலை கொண்டு வராங்க. அவ்வளோதான். இதில் இருக்கிற வருஷம் இவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா, உங்களுக்கு புரியுதா? ரொம்ப முக்கியமானது. இது 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 ரொம்ப முக்கியம். ஸோ கால்பாட்டுங்கிறவர் தான் முக்கியமாக இது கொண்டு வந்தார். சரிங்களா, அப்புறம் வந்து காரென், அதாவது ஹாக்கின்ஸ் காரென் இருக்கும். காரென்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சூரத்தை கொண்டாந்துருப்பார். ஃபஸ்ட்டு சூரத்து, அப்புறம் மசூலிப்பட்டினம், இது வந்து மெர்காரே, அப்புறம் பாண்டிச்சேரி உருவாக்குனது அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பாண்டிச்சேரி மார்டின். பாண்டிச்சேரி. இப்போ அதில் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சென்னை வந்து கைப்பற்றினது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? ஆங்கிலேயர்கள் சொல்லுவோம். சென்னை அவங்க தப்பா கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இதில் நல்லா நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, சென்னைன்னு ஒரு சிட்டியை உருவாக்குனது தான் ஆங்கிலேயர்கள். சென்னையை கைப்பற்றினது ஆங்கிலேயர் கிடையாது. என்னடா அப்படி பேசுகிற அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இவங்க வணிக குழு உருவாக்குறதுக்காக ஒரு இடத்துல ஒரு வணிக குழு கட்டுறாரு. இப்போ நம்ம சென்னையில் வந்து தலைமைச் செயலகம் ஒன்று இருக்குது, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை யார் கட்டினது? ஆங்கிலேயர்கள் கட்டினது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா, சந்திரகிரின்னு ஒரு மன்னர்கிட்ட இருந்து சென்னைங்கிற ஒரு இடத்த, சென்னை கிடையாது, ஒரு இடத்த வாங்கினாங்க. சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அந்த பாண்டிச்சேரி இதெல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்ட நகரங்கள். இது ஏற்கனவே நகரம்லாம் கிடையாது இங்கே. சரியா, புரியுதா சொல்கிற கான்செப்ட்? ஸோ இந்த 3 வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1664 உருவாக்கப்படுது, 1667 1669. சரியா, ஓகே. இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன பண்ணணும்னா, ஆங்கிலேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வராங்க, அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வராங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வராங்க, அதுக்கப்புறம் டேனியர்கள் வராங்க, லாஸ்ட்டில் போர்ச்சுகீசியர்கள் வராங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வருஷம் பார்த்துட்டோம், அதே மாதிரி டச்சுக்காரர்கள் வருஷம் பார்த்துட்டோம், டேனியர்களும் பார்த்துட்டோம், பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்துட்டோம். ஆங்கிலேயர்கள் மட்டும் பார்க்கல, சென்ட்ரல் 3rd பர்சன் மட்டும் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, அது ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளியராக கொடுக்குறதுனால தான் லாஸ்ட்டில் இப்போ சொல்ல போகிறோம். கிளியராக ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, வணிகக்குழு ஆரம்பித்து இங்கே வந்து வணிகம் பண்ணணும், வணிகம் பண்ணி சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காசை எங்களுக்கு வரி கட்டணும். பிரிட்டிஷ் அப்படின்னு வந்து அவங்க இங்கிலாந்து நாட்டுக்காரன் வணிகக்குழுவை அதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. 1600 தான் முதலாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படுது. டிசம்பர் 31 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து நாட்டு பேரரசி எலிசபெத் அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை உருவாக்குற பேரறிக்கைக்கு சைன் பண்ணுறாங்க. அதன்படி 100 உறுப்பினர்கள் கொண்ட கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படுது. அதன்படி இங்கே வராங்கன்னா உடனே தான் வந்துட முடியாது, இங்கே இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ உடனே 1609 ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஜஹாங்கீர்கிட்ட இருந்து ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற அங்கே இருக்கிற ஒரு ஜஹாங்கீர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. ஆனால் அப்போதைக்கு இங்கே இருந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசி, ஆங்கிலேயர்கள் உள்ளே விட்டுறாத, தேவையில்லாத வேலை வேணாம், நம்மளுக்கு வேலை வேணாயிரும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதல் பேரில் முகலாய பேரரசு அவர், நான் சொன்னேன்ல கடைசியில் முகலாய பேரரசு தான் இருக்குங்க, முகலாய பேரரசு அவர் ஜஹாங்கீர் நோ உங்களுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1609 நோ சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விட்டாங்களான்னு கிடையாது. அதுக்கப்புறமா 1612 இவங்க ஒரு ஒப்புதல் கடிதம் வாங்கி இங்கே இருக்கிறவங்கள்ட்ட, அதே ஜஹாங்கீர் ஒப்புதல் கடிதம் வாங்கி 1613 தான் இவங்க இங்கே முதலில் சூரத்துங்கிற இடத்துல இவங்க தன்னுடைய முதல் வணிகத்தலத்தை நிறுவுறாங்க. சரிதானே? சூரத்துங்கிற இடத்துல முதல் வணிகத்தலத்தை நிறுவுறாங்க.
புரியுதா? சரி, நிறுவனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷம் 1615 தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் இங்கே வந்து தங்கி ஒரு 4 இடத்துல இன்னொரு வணிகத்தலத்தை நிறுவுறாங்க. அந்த 4 இடம் என்னென்னா, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அ ஆ பா கு, அ ஆ பா கு. சரிங்களா? அகமதாபாத், ஆக்ரா, பரோடா, புரோச், இந்த 4 இடம். திரும்ப சொல்றேன், ஆ ஆ பா கு. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தனியா தெரிஞ்சுக்கணும், கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் ஆ ஆ பா கு, ஆ ஆ பா கு. ஈஸியா இருக்குல்ல? ஆ ஆ பா கு. சரியா? இதுல ஆங்கிறது அகமதாபாத், ஆங்கிறது ஆக்ரா, பூங்கிறது புரோச், பா ஃபார் பரோடா. சரிங்களா? இந்த 4 இடத்து வணிகத்தலத்தை நிறுவிடுறாங்க. புரியுதோ? சரி, ஃபைன். ஸோ ஆக்ரா, அகமதாபாத், பரோடா, புரோச். சரி, இந்த 4 இடத்துலையும் வணிகத்தலத்தை நிறுவிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். இப்போதைக்கு ஆங்கிலேயர்களை 1600 உருவாக்குறாங்க, 1809 பர்மிஷன் கேட்குறாங்க, நோ பர்மிஷன். சரி, ஓகே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1810 சூரத்தில் முதல் வணிகத்தலத்தை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் 1815 திரும்ப ஒரு 4 இடத்துல வணிகத்தலத்தை நிறுவுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழுக்கு ஒரு 3 இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 3 இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்னென்ன இடம்? அவங்க வணிக குழு பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு 3 வணிகத்தல மையம் இருந்துச்சு. ஒன்று கொல்கத்தா, இன்னொன்று மும்பை, இன்னொன்று சென்னை. இதுதான் உங்க முக்கியமான வணிக குழு தளமாக இருந்துச்சு. சரி, புரியுதுங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 இடத்தையும் எப்படி பிடிச்சாங்கன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது இயரோட, அது 1815 4 இடத்தோட ஓவர்னு சொன்னோம்ல. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் எப்படி பிடிச்சாங்க? ஃபஸ்ட்டு 1639. சரிங்களா? சாரி 1600 இல்லை, 1639 தான். 1639 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் 1600 பார்த்தோம், 1612 பார்த்தோம், கரெக்ட். 1612 பார்த்தோம், 1639. 1639 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சந்திரகிரி மன்னர்கிட்ட சென்னையை வாங்கிக்கிறாங்க. சென்னைனா சென்னை கிடையாது, சென்னை இருக்கிற ஏரியா வாங்கிக்கிறாங்க. ஸோ சந்திரகிரி மன்னர்கிட்ட இவங்க வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கோட்டை கட்டுறாங்க. அந்த கோட்டை தான் இப்போ இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இப்போ அதை இருக்கிற தலைமை செயலகம். அந்த தலைமை செயலகத்தை சுற்றி ஒரு வணிக குழு இருக்கிறதுனால அங்கே ஒரு நகரம் உருவாக்கப்படுது. எல்லா கடைகளும் வருது, ஒரு வணிக குழு உருவாக்கப்படுது, கடைகள் வருது. அந்த கடை தான் சென்னையா இப்போ மாறி இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையா மாறி இருக்கு. ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சென்னைங்கிற நகரம் உருவாக்கப்பட்டதோட காரணமே இந்த வணிக குழு வந்ததுக்கு அப்புறம் தான். சென்னைங்கிற நகரம் உருவாக்கப்பட்டது இந்த வணிக குழு வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ சென்னையோட நகரம் உருவாக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலேயர்னு சொன்னால் அது மிக ஆகவே ஆகாது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உண்மையை சொல்லணும்ல, அதுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து கொல்கத்தா, அதுக்கப்புறம் மும்பை. சரிங்களா? இப்போ கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் 1690 கொல்கத்தாவை என்ன பண்ணுறாங்கன்னா, இது 1600. ஏன்னா ஏன் சிரிக்கிறேன்னா, இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த சீதனமாக வாங்குவாங்க. சீதனமாக வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 2ஆம் சார்லஸ்னு ஒரு பர்சன் இருப்பார். அவர் தான் மும்பையை சீதனமாக வர்றது. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, 2ஆம் சார்லஸை போர்ச்சுகீசியர்கள் வந்து கல்யாணம் பண்ணதுனால மும்பையை சீதனமாக கொடுப்பாங்க. ஒரு பிளேஸை, யாரோட பிளேஸை யாருக்கு சீதனமாக கொடுக்குறது பாருங்க, சீதனமாக கொடுத்துருவாங்க. சீதனமாக கொடுத்து அந்த சீதனத்தை இவங்க அதுக்கப்புறம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. இதில் மும்பையை சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் கொல்கத்தா. அப்புறம் கொல்கத்தாவில் 1696 கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கட்டுவாங்க. சரிங்களா? இவ்வளோதான் கதை. இது இந்த வருஷம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தம் இப்போ என்ன பண்ணுறாங்க, மும்பை சீதனமாக பெற்றவர் யார், மும்பை சீதனமாக கொண்டு வந்தது யார்? 2ஆம் சார்லஸ். 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீஸ்லேருந்து மும்பை சீதனமாக பெறாங்க. புரியுதுங்களா? பெற்றதுனால அவங்க கண்ட்ரோலில் ஒரு குத்தகைக்கு வாங்குறாங்க ஃபஸ்ட்டு மும்பையை. அதுக்கப்புறம் தன் வணிக குழுவை அந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தா,
கொல்கத்தா இடத்தையும் வாங்குறாங்க. கொல்கத்தா இடம் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப 1890 வில்லியம் கோட்டை கட்டுறாங்க. இங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டுறாங்க, இந்த வில்லியம் கோட்டை கட்டுறாங்க. ஓவர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, மும்பை, சென்னை இந்த 3 இடத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. இந்த 3 இடத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு கவர்னர் இருப்பார். இங்கே ஒருத்தர் தலைமையிடமா இருப்பார், இங்கே இருப்பார். உடனே ஒழுங்குமுறை சட்டம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1873 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டோன்னே இவங்க 1873 ஒழுங்குமுறை சட்டத்தை என்ன கொண்டு வந்துடுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு தலைமை வேணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கொல்கத்தாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, கொல்கத்தாவோட ஆளுநர் யாரோ அவர் தான் தலைமை ஆளுநர்னு ஒரு போஸ்டிங் ஒன்று போட்டுருவாங்க. உடனே அவர் தான் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ உடனே 1873 யாருப்பா இங்கே கொல்கத்தாவோட கவர்னர் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா வாரன் ஹேஸ்டிங்னு ஒரு பர்சன் இருப்பார், ரொம்ப நல்ல பர்சன்ஸ். ஸோ அவர் சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பார். உடனே அவர் தான் முதல் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அழைக்கப்படுவர். கொல்கத்தாவை ஆண்ட கொல்கத்தாவில் இருக்கிற கவர்னர் வாரன் ஹேஸ்டிங்கே ஆவார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் ஐரோப்பியர்கள் இங்கே நம்மளை இங்கே வணிக குழு உருவாக்குறதுக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம மாடர்ன் இந்தியாவில் ஐரோப்பியர்கள் ஃபுல்லாக ஓரளவு பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். மாடர்ன் இந்தியாவில் ஐரோப்பியர்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஐரோப்பிய வருகைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஐரோப்பிய வருகைகள் வந்ததுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன சண்டை வந்துச்சு. போர்ச்சுகீசியர்கள் இனிமேல் தேவை கிடையாது, டச்சுக்காரர்கள் இனிமேல் தேவை கிடையாது, டேனியர்கள் தேவை கிடையாது. இதுக்கு மேலே அவங்க 3 பேரை தவிர வேறு கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா புக்லேயே அவ்வளோதான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன சண்டை வந்துச்சு, கர்நாடக போர்னா என்ன, ஏன் அதோட ப்ராப்ளம் என்ன, அது என்ன உடன்படிக்கை மேலே அது நிறுத்தப்பட்டது, என்ன உடன்படிக்கை மேலே கைவிடப்பட்டது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் போர்னா என்ன, பக்சார் போர்னா என்ன, அதில் யார் வின் ஆனா, அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் எப்படி ஆளுநராக வந்தார், ஆளுநராக பொறுப்பேற்று அதுக்கப்புறம் வரிசையாக இருக்கிற ஆளுநர் யார், சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ வாரன் ஹேஸ்டிங்லேருந்து ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து இருக்கிற கவர்னரு படிப்படியாக வாரன் ஹேஸ்டிங்கு, காரன்வாலிஸு, வெல்லஸ்லி பிரபு, டல்கோசி பிரபு, கானி பிரபு, டப்ரின் பிரபு, ரிப்பன் பிரபு, அப்படியே 1 by 1 லாஸ்ட்டில் மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் 1947 மவுண்ட் பேட்டன் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கவர்னராக இருக்கார். அதுக்கப்புறம் ராஜாஜி வராரு. ஒரு ஒட்டு மொத்தமான கவர்னர் கான்செப்டாக நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐரோப்பிய வருகையிலேருந்து ஆரம்பித்து இந்த வார் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஆட்சி காலத்தில் ஒழுங்குமுறை சட்டம் எந்த காலத்தில் யார் கொண்டு வரப்பட்டது, அப்போதைக்கு ஏதாவது வார் வந்துச்சா, ரோகிலா போர்னா என்ன, அவங்க இடைப்பட்ட காலத்தில் கவர்னர் இருக்கும்போது என்னென்ன போர்கள் வந்துச்சு அப்படிங்கிறது அடுத்த கிளாஸில் 1 by 1 பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்தியன் பாலிட்டியில் நம்ம முடிச்ச கான்செப்ட் என்ன கேட்டோம்னா, ஐரோப்பிய வருகை கம்ப்ளீட்டட். ஸோ சரியா? ஸோ இப்போ அடுத்து இந்தியன் பாலிட்டிக்கு போவோம். சரிங்களா? சரி, இப்போ இந்தியன் பாலிட்டி நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் அப்படிங்கிறத ரிட்டன் சொல்லிடுறேன். இந்திய அரசியலமைப்பு, இடைக்கால அரசு பார்த்துட்டோம், அரசியல் நிர்ணய சபை பார்த்துட்டோம், ஷெட்யூல்ஸ் பார்த்துட்டோம், 12 அட்டவணை என்னன்னு பார்த்துட்டோம், பார்ட்டில் இருக்கிற 22 பார்ட்டோட நேம் பார்த்துட்டோம், அதே நேரத்தில் 1லேருந்து 32 இருக்கிற சரத்து பார்த்துட்டோம். சரிதானே? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22 பாகம் இருக்குல்ல, இந்த 22 பாகத்தில் ஃபஸ்ட்டு 5 பாகத்துக்கான சரத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 19 20 21 22 இதுக்கு ஷார்ட் கட் சொல்லிங்க. பார்ட்ஸ், பாகம். இந்திய அரசியலமைப்பு இப்போ எடுக்கிறது இந்தியன் பாலிட்டி. சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஷார்ட்கட் என்ன சொன்னோம், எல்லையில். அப்போ இந்தியாவும் அதன் எல்லைகளும் பார்த்தோமா, பாரதம் மற்றும் அதன் எல்லைகள் முதல் பாகம். எல்லையில் ஒருத்தன் பிறந்தாலும் அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும், குடியுரிமை. எல்லையில் ஒருத்தனுக்கு பிறந்தாலும் குடியுரிமை கொடுக்கணும், அதுதான் அவனோட அடிப்படை உரிமை. குடியுரிமை கொடுக்கணும், அதுதான் அவனோட அடிப்படை உரிமை. ஓகேங்களா? அதுதான் அரசோட கடமை, அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடு, அரசோட கடமை. 4A நல்லா கவனிச்சுக்கோங்க, 4க்கு 4A வர்ற மாதிரி 14க்கு 14A வரும். சரியா?
4க்கு 4A வர மாதிரி 14க்கு 14A வரும். சரி, அரசோட கடமை. அப்ப 4Aங்கிறது அடிப்படை கடமை. அரசுனா அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடு. சரிங்களா? அதுக்கப்புறம் 5னா அரசோட கடமை எந்த அரசு? மத்திய அரசு இல்லைன்னா மாநில அரசு. 7 தூக்கப்பட்டது, 7 நீக்கிட்டாங்க. எத்தனாவது பாகம் நீக்கப்பட்டதுன்னா 7வது பாகம் தூக்கிட்டாங்க. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு இல்லை மத்திய ஆட்சி பகுதி. மத்திய ஆட்சி பகுதினா என்ன? யூனியன் டெரிட்டோரியல்ஸ். சரிங்களா? மத்திய ஆட்சி பகுதி. இது புரியுதா? 9 என்னன்னா பஞ்சாயத்து. அதே நேரத்தில் 9ல் 9, 9A, 9B வரும். பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம், இதெல்லாம் 9க்குள்ள வரும். சரிங்களா? இங்க யார் வேலை பார்ப்பாங்கன்னா பழங்குடி. பழங்குடி மற்றும் அதன் பரப்பு. பழங்குடியினருக்கான பரப்பு என்ன? 10. பழங்குடியினருக்கான பரப்பு மற்றும் பழங்குடி பரப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேர். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு சொன்னதுதான் ரிட்டன் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 11 1 ரிலேஷன்ஷிப்பு. ஸோ மத்திய அரசு மாநில அரசு உறவுகள். உறவுகள் சொன்னோம். உறவுகள் இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சிருக்கோம்? ரிலேஷன்ஷிப்பு. ஒரு வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்குறோம். ஓகேவா? ஷார்ட்கட்டு புரியுதுக்காக சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு போய் பொண்ணு பார்க்குறோம். இப்போ பொண்ணு பார்க்கணும்னா மாப்பிள்ளை என்ன பண்ணிருக்கணும்னு ஃபஸ்ட்டு கேட்போம். ஒரே வார்த்தையில் சொத்து இருக்கா கேட்போமா? ஸோ நிதி இல்லை சொத்து. சொத்து ஃபஸ்ட்டு சொத்து இருக்கான்னு தான் கேட்போம். எந்த வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை பார்த்தோம், சொத்து இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து என்ன கேட்போம்? என்ன வேலை பார்க்குறாரு. அப்போ தொழில் இல்லை வணிகம். அடுத்து வணிகம். தொழில் வணிகம் சொல்றது புரியுதுங்களா? சொத்து இருக்கான்னு பார்ப்போம், என்ன வேலை பார்க்குற வணிகம் ஏதாவது தொழில் பார்க்குறான்னு பார்ப்போம். அதுவே இல்லைன்னா அடுத்த உடனே நம்ம ஆனவன்னு ஒன்று கேட்போமே. இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோமே, கவர்மெண்ட் ஜாப், அரசு கீழான பணிகள், கவர்மெண்ட் ஜாப். இந்த கவர்மெண்ட் ஜாப் 14 இந்த கவர்மெண்ட் ஜாப் அரசு கீழான பணிகள் தீர்ப்பாயங்கள் மூலமாக கொடுத்தாங்க. தீர்ப்பாயம்னா ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ தீர்ப்பாயம்னா 14. தீர்ப்பாயம் சொல்றது புரியுதா? உறவுகள். உறவுகள்னா மத்திய மாநில உறவுகள். ஸோ நம்ம உறவுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிதி, காசு இருக்கான்னு பார்ப்போம், சொத்து அவனுக்கு இருக்கான்னு பார்ப்போம். 1. அதுக்கப்புறம் ஏதாவது வேலை பார்க்குறானா, வணிகம் பண்ணுறானான்னு பார்ப்போம், தொழில் பண்ணுறான்னு பார்ப்போம், கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இது புரியுதுங்களா? புரியுறதுக்காக சொல்கிறேங்க. இது ஒரு பிரச்சனை பண்ணிடாதீங்க, புரியறதுக்காக. அதுக்கப்புறம் 15 16 17 ஸோ தீர்ப்பாயம் வந்துருச்சு. அதுவுமே இல்லையா வேற அவன் என்னதான் பண்ணணும்? இது எல்லுமே இல்லைன்னா டக்குன்னு ஒரு அரசியலை பேசாம நின்றலாம். காமெடிக்கு சொல்லுவோம்ல. ஸோ அரசியல். அடுத்து அரசியல நின்னா என்ன படிக்கிறோம்னா சில வகுப்பினரோட சில வகுப்பினர் ரொம்ப முக்கியம். சில வகுப்பினரோட அலுவலக மொழியை மாற்றணும். அலுவலக மொழி இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்கு சொல்றேன். சில வகுப்பினருக்கான அலுவலக மொழியை மாற்றணும். சில வகுப்புக்கான அலுவலக மொழியை மாற்றணும். சொல்லுங்களா? ஒருவேளை நெருக்கடி காலநிலை வந்துச்சுன்னா, ஸோ நெருக்கடி காலநிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பிற வகைமுறைய சட்ட திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையை மாற்றணும். இதெல்லாம் அந்த பார்ட்டோட நேம். சரிங்களா? ஏன் இங்க கவர்மெண்ட் ஜாப் சொன்ன அரசு கீழான பணிகள் எந்த பாகத்தை சேர்ந்ததுன்னு கேட்டு வச்சிருவாங்க. 14. தீர்ப்பாயம் எந்த பாகத்தை சேர்ந்தது? 14A. இதெல்லாம் நான் லிங்க் நானா கொடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ பிற வகைமுறையை சட்ட திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையா மாற்றணும். சிறப்பு வகைமுறை. லாஸ்ட்ல தலைப்பு மற்றும் அமலாக்கம். இதான் சார் இந்த 22 இருக்கிற பாகம். சரிங்களா? இந்த குரூப் 2A குரூப் 1 படிக்கிறவங்க சத்தியமா கண்டிப்பா இது படிச்சு தான் ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சரியா? எல்லையில பிறந்தா குடியுரிமை இருக்கணும். அதுதான் அவனோட அடிப்படை உரிமை. அது யாரோட கடமை? அரசோட கடமை. மத்திய அரசு யாரோட? எந்த அரசு? மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய ஆட்சி பகுதி. 9லாம் ஒரு கான்செப்ட் சொன்னேன். பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு சங்கம். முடிஞ்சு போச்சு. யார் இங்க வேலை பார்ப்பா? பழங்குடின்னு வேலை பார்ப்பாங்க. பழங்குடி மற்றும் பரப்பு. 11 2 உறவுகள். இப்படி ஞாபகம். 11ல இருந்து ஒரு பேர் 2 உறவுகள். உறவுல இருந்தா நிதி, காசு இருக்கணும், சொத்து இருக்கணும். அப்படின்னா வணிகம், தொழில் பண்ணணும். இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப் அதாவது வேணும். எது மூலமாக? தீர்ப்பாயம் மூலமா கவர்மெண்ட் ஜாப் வேணும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், அரசியல் ஏற்பட்டிருக்கணும். அப்புறம் சில வகுப்பினருக்கானது, அப்புறம் அலுவலக மொழியை மாற்றிருக்கணும். சில வகுப்பினருக்கான அலுவலக மொழியை மாற்றிருக்கணும். ஒருவேளை நெருக்கடி கால நிலை வந்துச்சுன்னா பிற வகைமுறையை சட்ட திருத்தம் பண்ணி சிறப்பு வகையை மாற்றி தலைப்பு மற்றும் அமலாக்கம் கடைசியில். இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த 5 நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம், நல்லா ஞாபகம் இருக்குது. இது 1 to 4ன்னு பார்த்தோம், இது 5 to 11 பார்த்தோம், இது 12 to 35ன்னு பார்த்தோம். சரிங்களா? இது 36 to 51ன்னு பார்த்தோம், இது 51A பார்த்தோம். மத்திய அரசு சொன்னோம், 52ல இருந்து 151 தான் மத்திய அரசு. இதையெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 1ல இருந்து 32 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு முடிக்க போறோம். கீழே இருந்து 6 பார்ட்னா என்ன, முக்கியமான சரத்து பார்த்துட்டு முடிக்க போறோம். ஃபாஸ்ட் டைம் கிடையாது. சரியா? முடிச்சிடலாம். 17, 18, 19, 20, 21, 22 காசு நல்லா புரிஞ்சுக்கணும். இது தலைப்பு மற்றும் அமலாக்கம். இது வந்து அலுவலக மொழிகள், அலுவலக மொழி. சரிங்களா? இது வந்து நெருக்கடி காலநிலை. நெருக்கடி காலநிலை வந்தா பிற வகைமுறையை சட்டம் திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையை மாற்றணும்னு சொன்னேன். சிறப்பு வகைமுறை டைம் இல்லை, இதுதான் அந்த 7. இப்போ இதோட பார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சரத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். எப்போதுமே ஆர்டிகல் எழுதும்போது 395 தான் முடியும், அதில் மாற்ற கருத்து கிடையாது. அதனால இது 395. புரியுதுங்களா? எப்போதுமே சட்ட திருத்தத்துக்கு 368 மாற்று கருத்தே கிடையாது, ஒரே ஒரு சரத்து தான் எப்போதுமே. இந்த பாகத்துக்கு ஒரே ஒரு சரத்து தான், 368 சட்ட திருத்தத்தின் படி தான் எந்த சட்டமாக திருத்த முடியும். 368 இது ரொம்ப முக்கியம். ஸோ இது 368 இருந்தா இங்க 369 தான் வரும். சரிதானே? புரியுதா? அதே நேரத்தில் நெருக்கடி காலநிலைனா கண்ணு மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கணும், 352ல இருந்து 360 வரைக்கும் தான் நெருக்கடி காலநிலை. இது மஸ்ட். நெருக்கடி காலநிலை சட்ட திருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 352ல இருந்து 360 மஸ்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது 368 இருந்தா கண்டிப்பா 367 தான் இங்க முடியும். இங்க 361 தான் ஆரம்பிக்கும். இதோட ஸ்டார்டிங், இதோட எண்டிங் ஓவர். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம்னா 343 இங்கே ஆரம்பிக்கும், இங்கே 393 ஆரம்பிக்கும். இது 343, இது 393, 343, 393. ஸோ அப்போ இதோட எண்டிங்கு இதோட 351 முடியும். இது 393ல ஆரம்பிக்கிறதுனால இது 392ல முடியும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். சரியா? 368 சட்ட திருத்தம் பண்ணதுனால இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சதுனால இதுக்கு 2 லிங்க் கொடுத்துட்டேன். இது லிங்க் கொடுத்ததுனால இதை ஃபில் பண்ணேன். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுதான். ஸோ இதுதான் 17ல இருந்து 22க்கான சரத்துக்கான இது. இதில் முக்கியமான சரத்து என்னென்னங்கிறத கிளியராக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அலுவலக மொழினா ஃபர்ஸ்ட் தேசிய மொழி, அதாவது நாட்டின் அதிகார மொழிகள்னா 343. நாட்டின் அதிகார மொழிகள் 345. மாநில மொழிகள் 348. அலுவலக மொழிகள். ஓகேவா? அவ்வளோதான், ஃபினிஷ். இதுக்கு ஏன்னா டைம் கிடையாது, என்னால் எழுத முடியாது. இது 3 இதுக்கு முக்கியம். இந்த 3 343, 345, 348. சரிங்களா? முடிஞ்சு. இதில் முக்கியமான சரத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 352, 356, 360. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. தேசிய நெருக்கடி 3 டைம் வந்திருக்கு. வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1962, 1971. இது 62 சொல்லியிருக்கேன்னா அப்போ 71 ஒன்று மைனஸ் பண்ணியிருங்க. அப்புறம் 1975, 1975. அவ்வளோதான். இந்த 4 தான், 3 தான். இந்த 3 வருஷம் தான் தேசிய நெருக்கடி கொண்டு வரப்பட்ட வருடம். இது வந்து வெளிநாட்டு போருங்களால வந்துச்சு, இது உள்நாட்டு கலவரத்தினால. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சு. பிற வகையை நம்ம இப்போ பார்க்க வேணாம், விட்டுருவோம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முக்கியமான சரத்தை மட்டும் பார்த்துக்கலாம். சட்ட திருத்தம் உங்களுக்கு சொல்கிறேன், இது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானே? அதுக்கப்புறம் தலைப்பு சிறப்பு வகையான வகைமுறை வந்தது வந்து 369. என்ன சொல்றாங்கன்னா, சில வகைமுறைனா சிறப்பு வகைமுறைனா என்ன அர்த்தம்னா, சில மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்குற சிறப்பு வகையான அந்த சிறப்பு வகையான டியூட்டிஸ், அவங்களுக்குன்னு சில சட்டங்கள் புதுசாக இருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி ஒரு சில சட்டங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு மட்டும், ஸ்டேட் வைஸ்.
ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் 369 அதோட டெஃபினிஷன் சொல்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் 370 சரத்து ஆர்டிகல். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா ஜிஎம்முக்கு நாமம் போட்டு சீனியர் மேனேஜர் ஆயிட்டாங்க மட்டும் ஏஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜிஹெச். சரிங்களா? ஜிஎம்முக்கு நாமம் போட்டு சீனியர் மேனேஜர் ஆயிட்டான்னு ஏஜிஹெச்னு வச்சுக்கோங்க. இப்போ 370 வரைக்கும் இருக்கு. இப்போ இது 371, இது 371A, இது 371B, இது 371C, இது D, இது E, இது F, இது G, இது H, இது I, இது J. புரியுதுங்களா? இது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேட்டை குறிக்குது. அது என்னன்னு சொல்ல போறேன். 371 குஜராத் மகாராஷ்டிரா. இது 371A நாகாலாந்து. நாகம் எப்படி கத்தோம்? நான் ஏற்கனவே உஸ்ஸுன்னு கத்துன்னு சொன்னேன். உஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாகாலாந்து, அஸ்ஸாம். நாகத்து கழுத்துல மணி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மணிப்பூர். நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திரா யூனிவர்சிட்டி. இது சிக்கிம். இது மிசோரம். மீன்ஸ் சாப்பிட்டா சிக்குதுன்னு ஞாபகம். புரியுதுங்களா? ஏன்னா எம்மு 2 டைம் வந்துருக்கு, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க மணிப்பூர், இங்க மிசோரம். ஸோ சிக்கிம், மிசோரம். இது அருணாச்சல பிரதேஷ், இது கோவா, இது ஹைதராபாத், அதாவது கர்நாடகா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபினிஷ். 371 371A B C D. ரிப்பீட்டேஷன் பார்த்துக்கோங்க கேஸ் டீமில் இருக்கிறவங்க. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. லாஸ்ட்டில் சிறப்பாக அந்த ஓவர். இதுக்கப்புறம் முக்கியமானது 393 395. இந்த சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா 393 இதுதான் ஒரு அரசியல் அமைப்பு. ஸோ இதுதான் இதோட தலைப்பு அப்படின்னு இந்திய அரசியலமைப்பை பற்றி சொல்கிற லாஸ்ட் டெஃபினிஷன் தலைப்பு. புரியுதுங்களா? ஸோ தலைப்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தலைப்பை பற்றி கூறும் சரத்து 393. 395 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதன்படி 1947 அரசு சட்டமும் 1947 அரசு சட்டமும் 1935 அரசு சட்டமும் சுதந்திர சட்டம் 1947 சுதந்திர சட்டமும் 1935 இந்திய அரசு சட்டமும் நீக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. எதை தவிரனா 1949 கவுன்சில் சட்டத்தை தவிர சுதந்திர சட்டமும் 1935 நீக்கப்பட்டது. ஏன்டா நீக்கணும்னா, இது எப்ப இன்ட்ரோடக்ஷன் ஆகுதோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சட்டங்கள் நீக்கினா தான் இதை கொண்டு வர முடியும். அதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் இருந்துச்சு, இதன்படி தான் உருவாக்குனாங்க. இப்போ அதுவும் இதுவும் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்றது, இதை ஃபாலோ பண்றதா? ஸோ 1935 இந்திய அரசு சட்டமும் 1947 சுதந்திர சட்டமும் நீக்கப்பட்டது. 1949 கவுன்சில் சட்டத்தை தவிர. கவுன்சில் சட்டம்னா என்ன, பட்டய சட்டம்னா என்னன்னு நம்ம இனிமேல் வர கிளாஸில் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் பாட்டில் இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி குடியரசுத் தலைவர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியும் பார்த்தோம், அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா பார்த்தோம். மாடர்ன் இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வருகை பார்த்தோம். போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் அண்ட் தென் பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களோட கான்செப்ட் பார்த்தோம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 5 பாகம் பார்த்துட்டோம். இப்போ கீழேருந்து 6 பாகம் பார்த்துட்டோம். நெருக்கடி கால நிலையிலேருந்து தலைப்பு இருக்கிற எல்லா பாகமும் பார்த்தாச்சு. ஸோ கேஸ் ஸ்கீமில் இருக்கிறவங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓரல் டெஸ்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் நல்லாவே தெரியும். இது சிலம்பு ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் காத்திட்டம் உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்குது. நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருந்தேன். நன்றி, வணக்கம்.